வணக்கம். சக்தி நியூஸ் கிறிஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜீவிதா சஜீவன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்தி. எதிர்க்கட்சித் தலைவர் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு இன்று பதிலளிக்க உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. சத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வவுனியாவில் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு சிலர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினியினால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக கனடாவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது. வடமாகாண சபை இரண்டுபட்டது எப்படி, பிளவுபட்டது எப்படி, ஸ்ரீலங்கா அரசு அதற்குள் நுழைந்தது எப்படி, யாரை வைத்து காய் நகர்த்தியது, என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தன, எல்லாமே நீங்கள் எல்லோரும் பார்க்கின்றனர். இப்பொழுது உள்ளங்கையில் உலகம் இருக்கின்றது. அங்கே நள்ளிரவில் அவர்கள் ஆளுநரிடம் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கின்ற அதே அந்த விடை நடைபெற்ற சில நிமிடங்களில், சில மத்தியான பொழுதில் உலக தமிழ் மக்களுடைய கைகளில் ஆவணம் இருக்கின்றது. இவர்கள் புகைப்படத்தோடு காணொலியோடு இந்த துரோகம் நடைபெற்றிருக்கின்றது என்ற ஆவணம் இருக்கின்றது. போராடி கொண்டிருக்கின்ற மக்களுடைய போராட்டங்கள் இங்கே எடுத்துச் சொல்லப்படவில்லை. அதை சொல்வதற்கு ஆளுநரிடம் எவரும் செல்லவில்லை. வைத்திய சத்தியலிங்கத்திடம், அதாவது நீங்கள் ஒரு இரவுக்குள் எல்லோரும் கூடினீர்கள், சென்று அந்த கையளித்தீர்கள். இதை ஏன் இத்தனை 100 நாட்கள் கடந்து மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் செய்ய முடியாமல் போனது உங்களால்? இந்த ஒரு கேள்வி போதும். இதை தவிர அரசியலே இல்லை. விக்னேஷ் ஐயாவுடன் நாங்கள் பார்த்தபடியா எழுக தமிழ் போன்ற நிகழ்வுகளாக, மற்றது அவர் கட்சி பேதமின்றி மக்களோடு இணைந்திருந்தார். அது எல்லாம் யார் என்று இல்லை. அந்த வகையில் தான் பலவற்றை அவர் செய்திருந்தார். அவருடைய பயணங்கள் எல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டவை. வடமாகாண முதலமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்து வடக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பங்கள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைய தினமும் வடமாகாண முதலமைச்சரை சந்தித்து யாழ் மறைமாவட்ட ஆஜர் மற்றும் நல்ல யாதின குறு முதல்வர் ஆகியோர் சந்தித்து ஒரு இணக்கப்பாட்டினை எட்டுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே முதலமைச்சர் தான் இணக்கப்பாட்டுக்கு எட்டுவதற்கான பல்வேறு யோசனைகளை முன்வைத்ததாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்த வகையிலே சம்பந்தன் நேற்றைய தினம் வடமாகாணத்துக்கு முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்துக்கு இன்றைய தினம் பதில் கடிதம் அனுப்பவிருந்ததாகவும் அவர் வடமாகாண முதலமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அந்த வகையிலே பல்வேறுபட்ட எதிர்ப்பு அலைகள் வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து எழுந்துள்ள இந்த நிலையிலே நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடாக மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையில் கர்ப்பிணி தாயொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் AMM ரியால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் சார்பில் தொடர்ச்சியாக சட்டத்தரணிகள் ஆஜராகுவதில்லை என சுட்டிக்காட்டிய நீதவான் அடுத்த தவணையின் போது சட்டத்தரணிகள் கட்டாயம் ஆஜராக வேண்டும் எனவும் அதற்கு சந்தேக நபர்களின் உறவினர்கள் ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கர்ப்பிணி தாயொருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினியினால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி முதல் அவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாக ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமது மகளின் திருமண ஏற்பாடுகளுக்காக தன்னை புழல் சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரி நளினி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதிகாரிகள் வேண்டுகோளுக்கு இணங்க நளினி உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி தெரிவிக்கின்றது. 3 மாதங்களின் பின்னர் 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வோர் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசி நாடளாவிய ரீதியில் இந்த வாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வோர் மற்றும் வர்த்தக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஹேமக பெர்னாண்ட் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த மாதம் அளவில் மேலும் 1,50,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
பிளாஸ்டிக் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக வெளியாகும் செய்தி வதந்தி எனவும் ஹேமக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை விரும்பாதவர்கள் பிளாஸ்டிக் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக பொய் பிரசாரங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வோர் மற்றும் வர்த்தக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஹேமக பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் முறையற்ற வகையில் கழிவுகளை கொட்டுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செயற்படுவோரை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகளை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் அடிப்படையில் தற்போது 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் கொழும்பின் பல பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தங்களின் வீடுகளில் சேர்க்கப்படும் கழிவுகளை வகை பிரித்து கழிவகற்றும் பிரிவினரிடம் கையளிக்குமாறு கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் VK அனுர வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு இன்று பதிலளிக்க உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூறுகின்றார். நல்ல யாதின குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரொரு திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆகியோர் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் இன்று முற்பகல் சந்தித்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட சம்பந்தன் நேற்று அனுப்பி வைத்த கடிதத்திற்கான பதிலை எழுதி வருவதாக குறிப்பிட்டார். ஒரு உத்தரவாதம் போன்ற ஒன்று என்று கூற முடியாது. அவர்களோடு பேசி விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்குமாறு தான் அவர்களுடன் பேசுவதாக திரு சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுடன் பேசுவதாக 3 கட்சித் தலைவர்கள் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் நேற்று எனக்கு தங்களுடைய அவ்வாறு செய்வதாக எனக்கு கூறியிருந்தார்கள். இப்பொழுது இந்த சமய தலைவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நான் அவர்களை தொடர்ந்து வேலை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இனித்தான் நான் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பேன். தன்னுடைய பிரதிநிதி எனக்கு ஆதரவு வழங்குவார் என்று அவர் டெலிபோன் பண்ணி சொன்னவர். நான் கேட்காத ஒன்று அவர் தானா சொன்னவர். நேற்றைய கடிதம் அனுப்பியாச்சு, உங்களுக்கு அனுப்பிட்டு அந்த கடிதத்துக்கு பதில் இப்ப எழுதி கொண்டிருக்கு. அதுதான் இப்ப எழுதி கொண்டிருக்கீங்க. நீங்க வந்து இப்ப டிஸ்டர்ப் கொஞ்சம் தானேப்பா. சரி. வடமாகாணத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலான விரிவான தகவல்களை இன்றிரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த தெரணியகல அசமான கந்த தோட்ட மக்கள் கடந்த 2 வருடங்களாக தற்காலிகமான முகாம்களில் வாழுகின்றனர். தாம் வாக்களித்த அரசியல்வாதிக்கு தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தாமை கவலை அளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தெரணியகலை நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அசமான கந்த தோட்டம் அமைந்துள்ளது. மண்சரிவு அபாயம் காரணமாக 2015 ஆண்டு அக்டோபர் 15 இந்த தோட்டத்தை சேர்ந்த 31 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்கள் தோட்டத்தில் உள்ள கொழுந்து சேகரிக்கும் மண்டபத்திலும் தோட்ட மைதானத்திலும் தங்க வைக்கப்பட்டனர். நாங்கள் இந்த மழையிலையும் தண்ணீரையும் சரியான அவதியா இருக்கோம். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த மழை தண்ணி வீட்டுக்கு ஒரு நோயாளி பிள்ளைய வச்சிருக்கேன், நடக்க கூட இயலாது. வச்சுக்கிட்டு இங்கே தான் இருக்கும். இந்த மண்ணூர் சவுதியிலையும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளை அங்கிட்டு போக்குள்ள எங்களுக்கு செம்ம கவலையா இருக்கு. ஒரு அவசரமா இருந்தாலும் எங்கிட்ட எங்கிட்டுமே போறதுக்கு வழியில மழை நேரம் வந்து அங்கிட்டு பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, உடஞ்சி விழுந்துருச்சு. நாங்க எங்க காசை போட்டு நாங்க சொல்லி வரணும், வந்து பார்க்க சொன்னோம். ஒருத்தருமே எங்களை வந்து பார்க்கல. எந்த விதமான உதவியுமே எங்களுக்கு கிடையாது. எங்க போறது நாங்க, எங்களுக்கு எந்த இடம் இருக்கு? போலீஸுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களுக்கு இருக்கலாது. வீட்டுக்கு அடியில தண்ணி வருது, கூட்டி அள்ளி கையில அள்ளி வீசிக்கிட்டு தான் இருக்கும். நரக வேதனை நாங்க இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இந்த மக்கள் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்புனவங்க ஒரு நாள் தான் வந்தாங்க. எங்களை அந்த கொழுந்து மடுவத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அதுல நிப்பாட்டி ஒரு கிழமை இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப நாங்களா முயற்சி செஞ்சு காட்டுல கம்பு வெட்டி எங்களை வீடுங்களை கொஞ்சம் தகரத்துல இருந்த வீடை கழட்டி அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப 2 வருஷமாக்கி கூட யாருமே இந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும். இப்ப இருக்க வீடு கூட என்ன இடத்துல விழுந்து அதோட நாங்க அடிப்போம்னு சொல்லி தெரியாது.
அதோட டொய்லெட் ஒண்ணு இல்ல எங்களுக்கு சொன்னாங்க உங்க டொய்லெட் தாவக்காலிக்க தருவோம் அப்படின்னு, அதையும் தரல. தண்ணி கூட இல்ல குடிக்கிறதுக்கு. சந்தை கேட்கணும் பெட்டியை தூக்கிட்டு வரான், இதுக்கு போட அதுக்கு போடுங்க. கடைசியில் எங்களுக்கு என்ன உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. வீடு சர்க்கட்டி கொடுக்க 2 வருஷத்துக்கு ஒன்னும் செஞ்சு கொடுக்காத அரசியல்வாதி என்னத்துக்கு? எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த விடயம் தொடர்பில் நாம் தெரணியகலை பிரதேச செயலாளரிடம் வினவினோம். අවුරුදු දෙකක් අර ටොයිලට් වත් නැතුව තමයි ඉන්නේ. ඒතර වතුර ටයිප් නැල්ලු ටොයිලට් නැල්ලු එක ගෙදර. මේ වතුරතුමා අහන්නකෝ ගිහිල්ලා. එතනින් නිකන් දෙන්න ඕනේ. එතන වතුරයි තේම ඒගොල්ලෝ කරන්නේ. ඒක බාරගෙන තියෙන ඒගොල්ලෝ. ඒගොල්ලෝ කරන්නේ. ඒගොල්ලෝ ඒක අහන්න. ඒතර ඔබතුමාගේ වගකීම නෙවෙයිද එතන? මට එතන වගකීමක් නැහැ. வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கும் இந்த மக்கள் தொடர்பில் இனியாவது கவனம் செலுத்துவது அதிகாரிகளின் கடமை அல்லவா? டெங்கு காய்ச்சலுக்கான பூரண குருதி பரிசோதனைக்கு இன்று முதல் 250 ரூபாய் மாத்திரமே கட்டணமாக அறவிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரச ஓசுசல மற்றும் ரசாயன ஆய்வுக்கூடங்கள் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து தனியார் மருந்தகங்களுக்கும் ரசாயன ஆய்வுக்கூடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பூரண குருதி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் வரை காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களிடம் பூரண குருதி பரிசோதனைக்கு அதிகபட்ச கட்டணமாக 250 ரூபாய் மாத்திரம் அறவிட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ள இந்த கட்டணத்திற்கு அதிகமாக கட்டணங்களை அறவிடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கான பரிசோதகர்களும் கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களூடாக அனைத்து தனியார் மருந்தகங்கள் மற்றும் ரசாயன ஆய்வுக்கூடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாண முதலமைச்சரால் விடுமுறையால் செல்லுமாறு பணிக்கப்பட்ட சுகாதார அமைச்சர் டாக்டர் ப சத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வவுனியாவில் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு சிலர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் நவரத்னம் கபில்நாத். வவுனியாவில் இன்று தமிழரசு கட்சியினர் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக காலை 10 மணி அளவில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வெண்டி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி திருஸ்கந்தராயா உட்பட சுமார் 50 பேர் வரையில் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன் போது அங்கு வருகை தந்திருந்த விக்னேஸ்வரன் முதலமைச்சருக்கு ஆதரவான ஒரு பொது அமைப்புகளின் முக்கியத்தினர் என தம்மை அடையாளப்படுத்திய இளைஞர்கள் அங்கு வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களோடு முரண்பட்டுக் கொண்டார்கள். குறிப்பாக வடமாகாண சுகாதார அமைச்சர் அவர்கள் இந்த விசாரணை குழுவில் முன்னிலையாக வேண்டும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து கலைந்து செல்லுமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதனை அடுத்து அங்கு ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு கைகலப்பும் ஏற்பட்டிருந்தது. இந்த கைகலப்பின் காரணமாக பலர் இதில் மோதிக்கொண்டிருந்த நிலைமையில் அங்கு பிரதேசவாதம் கலைக்கப்பட்டதாகவும் இந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக வருகை தந்திருந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் ஒரு குழப்பகரமான நிலைமை ஏற்பட்டதை அடுத்து அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு போலீசார் உடனடியாக இரு தரப்பினரையும் கலந்து செல்லுமாறு பணிக்கப்பட்டதன் அடிப்படையில் அங்கிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழக கட்சியினரும் கலந்து சென்றதோடு விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக வருகை தந்திருந்த பொது அமைப்பினரான தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட இளைஞர்களும் அங்கிருந்து கலந்து சென்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போலீசாரின் தலையீட்டோடு இந்த பிரச்சனை இன்று சுமூகமாக கொண்டு வரப்பட்டிருந்தது. நியூஸ் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்னம் கபிலநாத். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் மணித்தியால செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.